வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். ஸோ ஹைகோர்ட் வெப்சைட்டில் ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு. என்ன அப்படின்றத பார்த்துருவோம். mhc.tn.gov.in அப்படிங்கிறது தான் வெப்சைட். ஸோ இதில் கீழே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷன் டு தி கேண்டிடேட்ஸ் வித் ரிகார்ட் த ஆப்ரேஷன் ஃபார் த வெயிட் லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், அதாவது நிறைய போஸ்டிங், இந்த டிரைவர் போஸ்டிங் இன்க்ளூடடாக அதோட நோட்டிஃபிகேஷன் டேட்டு இப்போ அப்டேட் ஆன டேட், அதாவது இன்றைக்கி தேதி 20 ஏப்ரல் 2026 அப்படிங்கிறது இன்றைய தினம் வந்து இந்த அப்டேட் ஆகிருக்கு. என்னன்றதை பார்த்துருவோம். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டு தி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன தகவல் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது இந்த டேட்டில் இதில் வந்து கொடுத்துருக்கிற ஓரலாக ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப இது இல்லை. எக்ஸாம் சார் நோட்டிஃபிகேஷன் டேட், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப் இதற்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 21/4/2026 ஸோ அன்றைய தினத்திலிருந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21/4/2025 ஒரு வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு ஒரு வருட காலம்தான். அதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2026 நாளைய தினம் இருக்குது பாருங்கள், 21/4/2026 இதுக்கப்புறம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னாலும் நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க மாட்டோம், அது வந்து முடிவு பெறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டோட நாளைய தினத்தோட முடியுது. மேபி இன்றைக்கி நைட்டோடு உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான், பார்த்துக்குங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து நம்மளுடைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, நமக்கு மேபி எப்படியும் ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா அது நாளைய தினத்தோடு அது வந்து செல்லாது அப்படின்றத ஹைகோர்ட்லேருந்து வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்த தேர்வுகள் அப்படின்றது தயாராகிக்கிங்க. நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கலாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களையும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்துட்டு எதுவும் பண்ணலை. ஆனால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கான டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது மட்டும் முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட சேர்ந்து வந்தது தான் அந்த நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ப்ளஸ் மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், இது எல்லாமே. இதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டே டைம் முடியுது அப்படின்றாங்க. பட் அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, வேலைக்கு போகலை அப்படின்றது. ஏன்னா இது சேம் ரெண்டும் ஒரே டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் தான். அதில் வந்து வேலைக்கு போய் 1 இயர் கம்ப்ளீட் ஆகி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட டைம் டியூரேஷனே முடியுது. பட் அதுக்கு இன்னும் ரிசல்ட்டு வெளியிடலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. பாதி நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சுது, பாதி நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் வராமல் இன்னும் ஜாயின் பண்ணாமே இருக்காங்க. ஸோ பார்ப்போம், சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்றது. கோர்ட்டு பொறுத்தளவுக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லை. எப்போ என்ன அப்டேட் எப்போ வருது என்னன்றதே தெரியல. ஸோ திடீர்னு நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கோர்ட் வெப்சைட்டில் ஆகுது. ஸோ இந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்போ வந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது அப்படின்றத. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.